சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி இதில் வச்சுருந்தோம் சின்ன கவரில். இது போல் சின்ன சின்ன கவர்ஸில் வைக்கும்போது சீக்கிரமாக வேர் வரணும், ஃபாஸ்ட்டாக அதிகமாக ரூட் வரணும்னா இப்போ நான் சொல்கிற ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டிங்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வேர் பிடிச்சி சீக்கிரமாக வளரும். 1 கிளாஸ் தண்ணியில் ரைஸ் பவுட்ரு வந்து 1/2 ஸ்பூனு, கடலை மாவு வந்து 1/2 ஸ்பூனு, ரெண்டுமே சேர்த்துக்கணும். அரிசி மாவும் கடலை மாவு சேர்க்கும்போது சீக்கிரமாக ரூட் வரும், அதிகமாக ரூட் வரும் சாமந்தி செடியில். அதே சமயத்தில் நீங்கள் அந்த மாவு கூடவே கொஞ்சமாக கத்தாழை வந்து அலோவேரா வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கொடுத்தீங்கன்னா இது போல் கட்டிங்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரூட் வரும். அதே சமயத்தில் சாயிலுக்குள்ளேயே போட்டு நம்ம தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணுமானா நீங்கள் சாயிலுக்குள்ளேயே கலந்துக்கலாம். அதாவது மேல் பாகத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக கொக்கோ பீட்டை சாயிலில் கவர் பண்ணிடலாம், பவுட்ரு மட்டுமே போட்டு. ஆலோவேரா வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு, சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அது உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து மண் போய்ட்டு வச்சிடலாம். அது போல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சப்போஸ் தண்ணியில் கலந்து ஊற்றுறதுலாம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அதே போல் மண் வந்து சாயிலுக்குள்ளே போட்டு சாயில் கவர் பண்ணிடலாம். பிளான்ட்டில் அதிகமாக ரூட் வரும் சின்ன கட்டிங்ஸ் வச்சா கூட. கூடவே சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்குங்க அந்த 2 மாவு கூடவே. மஞ்சள் தூள் சேர்த்தா தான் பொடி பூச்சிங்கெல்லாம் வந்து இன்செக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் சாயிலுக்குள்ளே போயிடும். அப்பப்போ நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா பிளான்ட் வளரும். நான் எல்லா செடியிலையும், ரோஜா செடியில், சம்மந்தி செடியில், மல்லி செடியில் எல்லாமே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சாயிலுக்குள்ளேயே மேலே கூட தூவி வச்சுட்டு தண்ணி ஊற்றுவேன். அது போல் சில டைமில் மேலே தூவி வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் இருங்க, அப்போ எறும்பெல்லாம் இருந்தால் போயிடும். மண்ணுக்குள்ளே எறும்பெல்லாம் இருந்தால் கூட மேலுக்கு வந்து கீழே இறங்கி போயிடும் பாட்டுக்குள்ளே இருக்காமல். அதே போல் எறும்பு சாக் பீஸ் கூட அங்கங்கே நீங்கள் தடவி வைக்கலாம். ஒரு 2 டேஸ் வரைக்கும் அந்த மருந்து தடவிட்டு சாக் பீஸு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுடலாம் நம்ம பாட்டு. எறும்பெல்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் சொல்கிறேன். செடிக்கு எதுவும் செய்யாது, அந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் நல்லதான். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.